ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரமே இல்லாமல் இட்லிக்கு சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி பூரி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சைப்பருப்பு சாம்பார். செம்ம டேஸ்டியாக இருந்து ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கப்பு பச்சைப்பருப்பு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பூண்டு, 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகமும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 3லேருந்து 4 விசில் நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் போன பிறகு குக்கரை திறந்து இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் சேர்த்திங்கன்னா சூப்பரான பச்சை பருப்பு சாம்பார். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சிம்பிளாக பண்ணிடலாம். நான் இட்லிக்கு சேர்த்துருக்கேன். இட்லி, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் சேரும். டேக் கேர் டியர்ஸ், கீப் ஸ்மைலிங். பாய்.